ஆறுமுகம் ஜோதி பிரசனம் ஜோதிடர் உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் வாசிக்கிறேன். சென்ற வாரம் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வாரம் மீதியுள்ள 3 ராசிக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பு உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை பார்க்கும் நண்பர்கள், பெண்கள், ஆண்கள், மாணவர்கள் அனைவரும் நன்றாக கேளுங்கள். உங்களுடைய கிரகங்களுக்காக கோயிலாக அடைய வேண்டியதே இல்லை. சோழியை போட்டு பார்த்து சோழியில் வரும் நிலவரத்தை அறிந்து சுபகாரியங்களை செய்து கொள்ளுங்கள். நான் சுபகாரியத்துக்காகத்தான் இதை கற்றிருக்கிறேன், மற்ற காரியத்துக்காக இல்லை. இதை நீங்கள் அறிந்து நீங்கள் நன்றாக என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து, என்னுடைய யூடியூப் சேனலில் செல் நம்பர் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய செல் நம்பரை கூப்பிட்டு என்னை சந்தித்து நீங்கள் பலன் அறிய வேண்டுகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அடுத்தது கடகராசிக்கு குரு பயிற்சி சொல்ல விரும்புகிறேன். கடகராசி அன்பர்களே, இந்த வருடம் குரு பயிற்சி, விசுவாச வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு நன்றாக உள்ளது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவக்கிரகங்கள், பரிகார கிரகங்கள் என்று ஜாதகத்தில் இருந்திருந்தால் கூட குரு பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகளை செய்வார். குரு பகவானுடைய விளையாட்டு இந்த வருடம் பயங்கரமாக இருக்கும். அனைத்து துறைகளுக்கும், வியாபாரியிலிருந்து, முதலாளிகளிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து அனைவருக்கும் குரு பகவான் விளையாட்டு விளையாடுகிறார். அந்த அளவு குரு உத்தரத்தில் இருக்கிறது. குரு விசித்திரமாக இந்த வருடம் விளையாடுகிறார். ஆகவே குரு பகவான் உங்களை யாரும் பாதிக்கிற அளவுக்கு இல்லை. ஆகவே குரு பகவான் கடகராசிக்கு மிக நற்பலனையும், திருமணமாகாத கடகராசி அன்பர்களுக்கும், திருமணமாகாத பெண் குழந்தைகளுக்கும், புத்திரவாக்கியம் இல்லாத பெண் குழந்தைகளுக்கும் எல்லா காரியங்களும் இந்த குரு பகவான் வழிவகுத்து கொடுப்பார் என்று சோழி மூலியமாக சொல்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் விசுவாச வருடம். இந்த வருடம் குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கும் நன்றாக இருக்கிறது. சில விஷயங்களில் நீங்கள் அவசரப்படக்கூடாது. சில விஷயத்தை அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, பின்னாருக்கு கடன் கொடுப்பதோ, நானாட்சி என்று சொல்வதோ கொஞ்சம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். போக்குவரத்து வாகனங்களில் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். விபத்துகள் தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. இடம், பூமி வாங்குகின்ற நேரம் இருக்கிறது. சில விரைய செலவு இருக்கிறது. அந்த விரைய செலவு மருத்துவ செலவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. குரு பகவான் உங்களை நன்றாக பார்த்துக்குவார். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக கும்பிடுங்கள். குலதெய்வத்தை தான் வேண்ட வேண்டும். உலகத்தில் இருக்க அனைத்து தெய்வங்களையும் போய் நீங்கள் கும்பிடுவதை விட உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நேசிங்கள். உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நல்ல பலனை கொடுப்பார். வணக்கம். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்குத்தான் கொடிகட்டி பறக்கிறது குரு பகவான். இந்த வருடம் விசுவாச வருடம். குரு பகவான் கன்னிராசிக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். பயப்படாதீர்கள். அனைத்து தொழில் ரீதியில் இருப்பவர்களுக்கும், வேலை வாய்ப்புகளில் இருப்பவர்களுக்கும், கல்வியில் இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றாக மார்க் கிடைக்கும். மாணவர்களே, நன்றாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஒரு அளவுக்கு 80% 90% உள்ள மார்க்கு கன்னிராசி உள்ள மாணவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாத மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு பாதியிலே கட்டியிருந்தால் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு குரு பகவான் வழிவகுத்து கொடுப்பார். கன்னிராசியில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விசுவாச ஆண்டு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அருமையான விஷயத்தை கொடுப்பார். மீறி சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் ஒரு 300 படங்கள் இதில் இருக்கிறது, விவரமாக தெரியும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்.
நாளைக்கு அடுத்தது மீன ராசிக்கு சொல்லப்படும். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.